Yeah, very good evening. Welcome to the Oxygen. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் டியூஸ்டே. அதாவது இன்னைக்கு மண்டே மார்க்கெட் முடிஞ்சது இல்லையா, இதோட டேட்டா நாளைக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது தான். நான் ஆல்ரெடி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி ஃப்ரைடே. ஆக்சுவலாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் மோர் திங், நான் சொன்னது நடந்திருக்கான்றத அந்த வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள் புது வியூவர்ஸாக இருந்தால். ஸோ 26,000 மார்க்கெட் ரீச் போகணும்னு சொல்லியிருந்தேன். அதை கம்ப்ளீட்டாக அட்டைன் பண்ணிடுச்சு. இப்போது நாளைக்கு டியூஸ்டே என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் 7 o'clock டேட்டா பிரகாரம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். கம்ப்ளீட் ஓவரால் மார்க்கெட் இப்போதைக்கு மைல்டு புல்லிஷில் தான் இருக்குது. நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கனாலும், ஓவரால் அட்வான்ஸ் டிக்ளைன் எடுத்துக்கிட்டிங்கனாலும், உங்களுக்கு மெஜாரிட்டி மேஜர் கம்பெனிஸ் நமக்கு எத்தனால், மேக்ஸ் ஹெல்த்து, மாருதி, பஜாஜ் ஆட்டோ அண்ட் அதானி என்டர்பிரைசஸ். இதில் ரிலையன்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. ரிலையன்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்தது அப்படின்னா நிஃப்டி நாளைக்கு, அதாவது இங்கே இருக்கிற ரிலையன்ஸு நிஃப்டி ரிலையன்ஸ் மட்டும் 0.06% இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மைனஸில். இந்த ரிலையன்ஸ் மட்டும் கொஞ்சம் தூக்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா இன்னைக்கு நிஃப்டி 26,100 150 அடிச்சிருக்கும். ஏன்னா ரிலையன்ஸ் மேஜர் ஒரு ரோல் இல்லையா, அது கொஞ்சம் வந்திருந்தா தூக்கியிருக்கலாம். ஏன்னா நான் பார்த்தேன், ஏன்னா வால்யூம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் பார்க்காத வால்யூம் இருக்குது, வால்யூம் கண்டக்ட் நிஃப்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த வாரங்கள்லேருந்து பார்க்கும்போது போன வெள்ளிக்கிழமை நான் சொல்லியிருந்தேன். அப்படிங்கும்போது ஏன்னடா நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றத அப்புறம் தான் ஈவினிங் பார்க்குறேன். ரிலையன்ஸ் கொஞ்சம் நமக்கு கை கொடுக்கல. ரிலையன்ஸ் கொஞ்சம் கை கொடுத்துருந்தானா இன்னைக்கு 26 காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பு, சின்ன மைல்டு கேப் அப்பு, மைல்டு புல்லிஷ், திரும்ப ஒரு ரேஞ்ச் பவுண்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன மூளை மைல்டு புல்லிஷில் 26,025 ரீச் பண்ணுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நிலவரம். ஓகே, நாளைக்கு என்ன நிலவரம் இருக்கலாம் சார் அப்படின்னா, ஸோ அப்படியே சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த ஸ்டாக்ஸை பற்றியும் இல்லை. ஏன்னா நான் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணல, எனக்கு டைம் இல்லை. 7 o'clock நான் அடுத்து கிளாஸஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரேடை தெரிஞ்சு பண்ணணும், நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 4999 3 years ஆக்சஸ். நீங்கள் உங்களுக்கு உங்கள் விருப்பத்துப்படி அழகான முறையில் ப்ராஃபிட் பண்ணலாம். பேசிக் கிளாஸஸை கொடுக்குறேன். ஓகே, ஸோ டிப்ஸ் ஏர்லியராக ப்ரியராகவே வந்துடும். ஸோ அது மூலமாக ஸ்டாப் லாஸ் மினிமைஸ் பண்ணி டார்கெட்டை அழகாக முதல்ல சொல்கிற மாதிரி தான் என்னை நம்பி வரவங்கள பத்திரமா கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு பத்திரமா கையை பிடிச்சி கூட்டு வர்றது தான் என்னோட வேலை. ஓகே, இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட், நீங்கள் தப்பாக கால் கொடுக்குறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூ கேன் டேக் அ ரீஃபண்ட். ஓகே, ஃபார் த ஜாயினிங் ஃபீஸ். ஓகே, ஸோ பை த வே இப்போது அப்படியே இன்றைக்கி ஆக்சுவலி பிட்காயினில் ட்ரேட் பண்ணது நான் லைவும் வந்துட்டுருக்கேன். ஸோ லைவில் ஜாயின் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைவில் ஜாயின் பண்ணுங்கள். இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், கிரிப்டோ மார்க்கெட் மூணுக்குமே லைவ் வரேன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வரும்போது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் சரி, லைவ் வந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, கம்மிங் டு த டாபிக். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிஃப்டி ஃபர்ஸ்ட், நிஃப்டி எடுத்துக்கலாம். இந்த பிடிஸ் டார்கெட் அடிச்சிருச்சு. ஓகேவா, இன்னைக்கு லைவ் நீங்கள் லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, முதல்ல இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி எங்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் 15 minutes வச்சு இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் நிஃப்டி மேலே போக போகிறான். ஸோ ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை இந்த ஜோனில் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து பார்த்தீங்க, லைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 26,000 ரீச் பண்ண போது கம்ப்ளீட் ஃப்ளோ இருக்குது. 26,025 ரீச் பண்ணிச்சு. இப்போ எங்கே போகலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் ரிஜெக்ஷன் இருக்கிறதுனால சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஆனால் வால்யூம் பார்த்தீங்கன்னா 25 crores இருந்தது, இப்போ அப்படியே ஹாஃபாக குறைஞ்சிருக்கு. 11 crores 90 lakhs சம்திங் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், பட் ஹைலி பாசிபிள் ஃபார் கேப் அப். ஓகே, ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாம், ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம், இப்போ யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் உங்களுக்கு பாசிட்டிவ். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் இருக்கலாம். அந்த கேப் அப் இருந்ததுக்கப்புறம்
உங்களுக்கு ட்ரேட் என்ட்ரி எங்கே இருக்குன்றத அந்த டைமில் தான் நம்மளால் பார்க்க முடியும். அதை ப்ரியராக நம்மளால் சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகே, பட் நான் ஒரு கருத்து கணிப்புக்காக நான் உங்களுக்கு இப்படி போகலாம் அப்படின்றத ஒரு எஜுகேஷனல் பர்பஸை சொல்கிறேன். மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரிமூவ் தட் ஃபைன். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ளூ கலர் லைன் பண்ணியிருக்கேன்ல 26,010 வந்து ரெசிஸ்டண்ட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே பாடி க்ளோசர் நமக்கு கிடைக்கல, வரக்கூடிய நாளில் பாடி க்ளோசர் கிடைச்சிதுன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்கும். 25,977 ஆர் 25,950 இருக்கும். ஓகே, அது ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு டார்கெட்டை நீங்கள் 1:2 ரேஷியோ வைக்கும்போது உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் இந்த இடத்துல பாடி க்ளோசர் கிடைக்குது, நாளைக்கு இங்கே கிடைக்கலாம், இல்லை மேலே தள்ளி கூட கிடைக்கலாம். கிடைச்சிது அப்படிங்கும்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்கும் 15 மினிட்ஸில். அண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1:2 ரேஷியோ அப்படிங்கும்போது கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஓகே, எஜுகேஷ்னல் பர்பஸ். ஒன்ஸ் உங்களுடைய அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் நம்ம ப்ரீமியமில் ஜாயின் பண்ணி ப்ராப்பர் கைடோட ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, 1:2 ரேஷியோ வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி 26,150 to 170 அப்படின்றது 170 முன்ன பின்ன. ஓகேவா, ஸோ 150 நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பர்டிகுலர் ஜோனை வந்து மார்க்கெட் கப்பல் ஆஃப் வீக்கில் ரீச் பண்ணலாம். ஆர்எல்ஸ் அங்கே ப்ரைஸோட ரிஜெக்ஷன் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் இன்கேஸ் ஃபர்தராக ஃபால் ஆனால் எங்கே வரைக்கும் சார் போகலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல 25,965 இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறது 25,950 வந்து எடுத்துக்கங்க. 25,950 நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரீஜன் ஜோன்ன்றது கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் ஒரு புட்டை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 1:2 ரேஷியோ நம்ம வரைஞ்சி காட்டிட்டு இருந்தாங்க, வீடியோ பெருசாக போகும். ஸோ அப்போ ஏன் 25,000னா இங்கே மேஜர் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, 25,915 மேஜர் சப்போர்ட் இருக்குது. இதை ஒன்ஸ் பிளாக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒன்ஸ் வந்து பிரேக் பண்ணால் உங்களுக்கு மார்க்கெட்டோட ஷார்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ரீவியஸோடைய ஹையில் தான் மெயின்டைன் பண்ண போகிறீங்க. ஸோ அங்கேருந்து 1:2 ரேஷியோன்னு மெயின்டைன் பண்ணால் கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் கட்டான ஒரு ஆர்டர் பிளாக் ஜோன்ன்றது கிடைக்கும். அட்வான்ஸ் லெவல் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஆர்எல்ஸ் இந்த எஃப்இஜியில் திரும்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 25,850 ஆர் 800 மார்க்கெட் திரும்ப ஒரு புல் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எனக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வந்து நிஃப்டி வந்து 25 to 26 தான் இருக்குது. நமக்கு ஜிடிபி க்ரோத் வந்து அட்டைன் ஆகாது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல போன ரிசல்ட்டில். இதெல்லாம் இருக்கும்போது நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்சிலே இருக்குது அப்படின்னா சம் இஷ்யூஸ் அங்கே இருக்குது. பட் அதை வந்து சீக்கிரம் ரெக்டிஃபை ஆகி 26,000க்கு மேலே தான் சஸ்டெயின் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். மேபி அது இந்த டெக்னிக்கல் வந்து எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறேன். இந்த டெக்னிக்கல் தான் வந்து இந்த சின்ன மைல்டு புல்லிஷும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 26க்கு மேலே எடுத்துகிட்டு போகும்னு என்னோட ஓன் ப்ரெடிக்ஷன். இது என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ நடக்குதா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஒன்ஸ் கன்சர்ன் பண்ணிக்கோங்க, தெளிவாகிக்குங்க, எஜுகேஷன் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் பற்றி தெரியாமல் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். கைடன்ஸ் எங்கேயாவது எடுத்துக்கங்க, எங்கிட்ட இல்லைனாலும் வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நியர்பை உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கு உண்டான வியூவாக நிஃப்டி வந்து அமையும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படி அமையுன்றதை பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டின்னு நான் சொல்லியிருந்தேன், அதே தான் சொல்லியிருந்தேன் போன வீடியோ ஃப்ரைடேயில் வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இதே 15 மினிட்ஸில் பயங்கரமான ரேஞ்ச் மார்க்கெட்டு, அதாவது பயங்கரமான ரேஞ்ச் மார்க்கெட்டு. ஸோ நிஃப்டி நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபைனலாக என்னோட அவுட்லுக் வந்து நிஃப்டி வந்து பாசிட்டிவாக தான் மெஜாரிட்டியாக இருக்கும் அப்படின்றது 90% வந்து நான் கால் ஆப்ஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. நான் போடுற எல்லா வீடியோ லைவ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். பேங்க் நிஃப்டி கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பெருசாக ஒரு மூவ் இல்லை. காலையில் ஓப்பனிங்கில் ஒரு பல்ஸு,
அப்புறம் அப்படியே வந்து ரொம்ப 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 மைல்டு. இந்த இடத்துல வால்யூம் வந்து பீக் ஆயிருக்கு. வால்யூம் மேபி ஃபேக் வால்யூமாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய டைம் இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால் நான் இந்த வால்யூமை நான் பேஸ் பண்ணல அப்படின்னாலும், நான் ஓஏயோட வால்யூம் எடுத்துக்கிற போதும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணும்போது, அந்த கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணும்போதும் வால்யூம்ன்றது கொஞ்சம் குறைய தான் செஞ்சுருக்கு. அதே மாதிரி தான் நிஃப்டி மாதிரி தான். ஸோ லேக்ஸில் குறைஞ்சிருக்குது. ஸோ இதுவுமே நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக எடுத்துக்கணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுறது பிளானாக இருந்தது அப்படின்னா, நாளைக்கு இதை ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 58,831 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாடி க்ளோசர் வந்து 59,008க்கு மேலே பாடி க்ளோசர் இருந்ததுன்னா 1:2 ரேஷியோவில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி பாடி க்ளோசர் வந்து 58,830 கீழே இருந்தது அப்படின்னா உங்களால் 1:2 ரேஷியோவில் ட்ரேட் பண்ண முடியும். ரெண்டுக்குமே ஒரே ரேஞ்ச் தான். ஸோ இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட் வந்து நீங்கள் இங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க, இல்லை இங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க, ஸ்டாப்பை வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஷார்ட் செல்லிங் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க. கொஞ்சம் தள்ளி எடுத்திருந்தா கூட 1:2 ரேஷியோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ப்ளஸ் இந்த சின்ன மைல்டு கேப் ஃபில்லிங் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் எஃப்இஜியை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிள். 58,330. அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ். ஓகே, ஸோ இதுதான் பிளானு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கரெக்டாக மார்க்கெட் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் த பெஸ்ட் ஒன். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஸ்டாக்ஸ் எங்கிட்ட இப்போ இல்லை, நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ரீமியம் ஜாயின் பண்ணி 499 ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணணும். பேசிக் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா, பேசிக் கிளாஸ் வந்து ரொம்ப இல்லை, ஆவரேஜான கிளாஸஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ குட் டே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.